AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. பீகார் மாநிலத்தில் இந்தியா கூட்டணியினுடைய தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பீகார் மாநிலத்தில் இந்தியா கூட்டணியினுடைய தொகுதி பங்கீடு இழுபறியில் இருந்த நிலையில் தற்பொழுது இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், எந்தெந்த கட்சிக்கு கூட்டணியில் எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன, எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன? மொத்தம் 40 நாடாளுமன்ற தொகுதிகள் என்பது பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சூழலில் அங்கு ஏற்கனவே மகா கட்பந்தன் என்ற பெயரில் ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள் ஆகியவை கூட்டணியில் ஏற்கனவே இருக்கின்றார்கள். இவர்கள் அத்தனை பேரும் இந்தியா கூட்டணியிலும் இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது 40 தொகுதிகளுக்குமான அந்த கூட்டணி என்பது இறுதியாகி இருக்கிறது. இதில் லாலு பிரசாத் யாதவின் தற்பொழுது தேஜஸ்வி யாதவ் அக்கட்சியின் தலைவராக இருக்கிறார். ராஷ்டிரிய ஜனதா தளம் 26 நாடாளுமன்ற தொகுதிகளிலும், காங்கிரஸ் கட்சி 9 தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி 3 இடங்களிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1 இடங்களிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 1 இடத்திலும் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பீகார் மாநிலத்தை பொறுத்தவரை 7 கட்டங்களாகவும் தேர்தல் நடைபெறுகின்றது என்பது மிக முக்கியமானது. இதில் மிக தாமதமாகத்தான் இந்த கூட்டணி என்பது இறுதியாகி இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. காரணம், தொடர்ந்து கட்சிக்குள் அந்த கூட்டணிகளுக்குள் இழுபறியான ஒரு சூழல் இருந்து வந்ததை பார்க்க முடிகின்றது. இதில் ராஷ்டிரிய ஜனதா தளத்தை பொறுத்தவரை கயா, நவாடா, அவுரங்காபாத், புக்சர், அதே போல பங்கா, வால்மீகி நகர் போன்ற முக்கியமான தொகுதிகளை, அவர்களது வாக்கு வங்கி அதிகம் இருக்கக்கூடிய தொகுதிகளை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை கிருஷ்ணாகஞ்ச், முசாஃபர்பூர், வெஸ்ட் சாம்பரன், பாட்னா சாஹிப் போன்ற தொகுதிகளையும் அவர்களும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சிக்கு 3 இடங்கள், அதில் குறிப்பாக நாலந்தா தொகுதி என்பது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பெகுசராய் தொகுதி என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலம் போன்ற மற்ற மாநிலங்களில் கூட்டணியில் எந்த அளவிற்கு குழப்பங்கள் இருந்து வந்ததோ அதே அளவிற்கு இங்கும் ஒரு குழப்பமான ஒரு சூழல் நிலவி வந்த சூழலில் தற்பொழுது முதல் கட்ட வாக்குப்பதிவிற்கான வேட்புமனு தாக்கல் எல்லாம் ஏற்கனவே நிறைவடைந்து விட்ட நிலையில் தற்பொழுது அவர்கள் தாமதமாக இந்த முடிவை எடுத்திருக்கின்றார்கள். ஆனாலும் கூட குழப்பம் நீங்கி இருக்கிறது என்பதாகத்தான் காங்கிரஸ் கட்சியின் வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. இந்தியா கூட்டணியை பொறுத்தவரைக்கும் மிக வேகமாக உருவாக்கப்பட்டு விட்டாலும் உள்ளே உடன்பாட்டோடு இருக்கிறார்களா அல்லது முரண்பாட்டோடு இருக்கிறார்களா என்ற சந்தேகம் எழுந்து கொண்டுதான் இருக்கிறது. தேர்தலின் முடிவு அதற்கு பதில் தரும். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நிரஞ்சன். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.